அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு யாரையும் இன்றைய நாளில் நம்பக்கூடாது. உங்களுடைய ஆட்டத்தை கழிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த சந்திராஷ்டமம் அமைகிறது. இந்த சந்திராஷ்டம நாளில் மிதுன ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிடத்தில் ராசி பலன் பார்க்கும் போது பலரும் கவனிக்கும் அம்சங்களில் ஒன்று இந்த சந்திராஷ்டமம் ஆகும். சந்திராஷ்டமம் என்றால் அன்றைக்கு எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், புதிய முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடாது என்று கூறுவார்கள். அதற்கு காரணம் ஒருவருடைய மனதிற்கு அதிபதி சந்திரன். அவர் ஒரு ராசிக்கு 8வது வீட்டில் மறைவு பெற்றிருக்கும் போது மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். மனம் அமைதியின்றி தவிக்க நேரிடும், தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும். எனவேதான் பெரும்பாலானோர் சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளை மட்டும் கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்வார்கள். உண்மையில் சந்திராஷ்டமம் என்பது எல்லோருக்கும் கெடுதல் செய்யுமா என்றால் அதுதான் இல்லை என்கின்றார்கள். சந்திராஷ்டமம் என்றாலே இன்றைக்கு எல்லோர் மனதிலும் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் அப்படி பயப்பட தேவையில்லை. சந்திராஷ்டமம் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் தொல்லை தராது. மேஷ், ரிஷபம் மற்றும் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நல்லது மட்டுமே செய்யும் என கூறுகின்றனர். தொடர்ந்து சந்திராஷ்டமம் என்றால் என்ன, அதற்குரிய பரிகாரங்கள் எவை என்பது பற்றி பார்க்கும்போது, சந்திராஷ்டமம் என்பது ஒரு ராசியிலிருந்து 8வது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலமாகும். இதை மிகச் சரியாக குறிப்பிட்டு சொல்வதென்றால், ஒரு நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரத்தின் பாதத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். உதாரணமாக விருச்சக ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த ராசி மேச ராசிக்கு 8வது ராசியாக அமைகிறது. எனவே விருச்சக ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய 2.25 நாட்கள் மேச ராசிக்கு சந்திராஷ்டம நாளாகும். ஆனால் மேச ராசியில் பிறந்தவர்கள் அனைவரும் 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம் என்று சொல்லிவிட முடியாது. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல மிதுன ராசினியர்களான நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.